أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்கிறார். இந்த வசனம் இது தராவி தொழுகையில ஓதப்பட்டுச்சு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவிமார்களிலிருந்தும் சிலர், உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து சிலர், அதுவல்லக்கும், உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். உங்க மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளுமே உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் மன்னித்தாலோ அல்லது சகித்து கொண்டாலோ அல்லது பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டாலோ அல்லாஹ் அவர்களை உங்களை மன்னிப்பவனாகவும் உங்க மேல அல்லாஹ் ரொம்ப இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். செஞ்சதையாக உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாங்க, ரைட்டில் சொல்லி போங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான், அல்லாஹ் உங்க மேல இறக்கப்படுவான், ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது பிரதி உபகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். இது இந்த வசனம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வசனம் அருளப்பட்ட பின்னணி என்ன? இதுக்கு ஒரு வரலாறு இருக்கும்ல, அது என்ன வரலாற சொல்லுது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. போய் 2 வருஷம் ஆச்சு. பத்ர் யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் பல சஹாபாக்கள் மக்காவிலேயே இருக்கிறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போகல. அவங்க தங்களுடைய மனைவிமார்களிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இஸ்லாத்துல ரொம்ப முன்னோடியே போயிட்டாங்க, நான் இன்னும் ஹிஜ்ரத் செஞ்சு போகாம இருக்கிறேன், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு மனைவிமார்களிடத்துல கணவன்மார்கள் அனுமதி கேட்கிறாங்க. அப்போ பஞ்சாதிமாருங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம், பேசாம இருங்க, இங்கே சொல்லுவாங்கல்ல என் வீட்டுல, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம், இங்கே இருங்க. இப்ப எல்லா மனைவிமார்களுமே பேசாம இருங்க, எங்கேயும் போவாதீங்க, இங்கே கிடங்க என்று அவர்கள் சொன்னதின் காரணமாக அங்கே இருந்துட்டாங்க. ஆனா இந்த பத்ர் யுத்தத்துக்கு பிறகு சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு அவங்களால நிற்க முடியல. மனைவி வேணாம், பிள்ளைங்களும் வேணாம், சொத்து வேணாம்னு சொல்லி சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டாங்க. அவங்க போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க எல்லாம் இஸ்லாத்துல ரொம்ப முன்னோடிகளாக இருக்கிறார்கள். மக்காவுக்கு ஏற்கனவே போனவங்க. அவங்க எல்லாம் புதிய புதிய இபாதத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள், நம்மளாம் செய்யறது இல்லை. ஏற்கனவே இந்த பழைய தொழுகையை தான் தொழுதுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இன்னும் நோம்பு எல்லாம் கடமையாச்சுங்கிறாங்க, ஜிஹாத் எல்லாம் கடமையாச்சுங்கிறாங்க, இன்னும் என்னென்னலாம் கடமையாச்சு, என்னென்னலாம் இஸ்லாத்துல அட்வான்ஸா இருக்கிறாங்களோ தெரியல. நம்ம இன்னும் பின்னாலேயே இருக்கிறோம். அதனால அவங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு உதவியாக இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாத்துல எந்த வகையிலுமே உதவியாக இருக்கல. மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஆக மேம்பட்டு வாழ்கிறார்கள், நாம இப்படியே கிடைக்கிறோமே என்று சொல்லி தங்களுடைய மனைவி அனுமதி தராததை கண்டித்து மனைவிமார்களை விட்டு விட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா பழைய முஸ்லிம்கள் யாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் முஸ்லீம் ஆனாங்களோ அவங்க எல்லாம் அங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல நல்லா இருக்கிறாங்க, சமூகத்துல அந்தஸ்தோட இருக்கிறாங்க, சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையோட மதிக்கப்படக்கூடிய சகாபாக்களாக அவங்க வாழ்றாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் அங்க பார்த்த உடனே அவங்களுக்கு, அடனா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியங்களை இழந்துட்டோம், நம்மளும் ஏற்கனவே வந்திருந்தோம்னா இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றிருப்போமே, நம்ம மனைவிமார்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு பிள்ளைங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இஸ்லாத்துல நம்ம ஹிஜ்ரத் செய்ய இஞ்சி வராம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தப்பட்டாங்க, ஒரு துணிவு இல்லாம போயிட்டோமே. இன்னைக்கு என்ன செஞ்ச 2 வருஷத்துக்கு பிறகு
இன்னைக்கும் போகும்போது அந்த பஞ்சாதிமாருவோ மனைவிமார்கள் பிள்ளைகள் போகாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் முடியாது, இஸ்லாம் தான் எனக்கு முக்கியம். இப்ப தூக்கி போட்டு துணிஞ்சு வந்த நாம 2 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருந்தோம்னா எப்படியே இருந்திருக்கலாமே, இஸ்லாத்துல மேம்பட்டு இருந்திருக்கலாமே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வசனத்தை அருளுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவிமார்களில் சிலர், உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் அதுவல்லுக்கும் உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டுட்டாங்க. பகுதருகும், அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். செயல்பட்டுட்டாங்க, இனிமேல் மட்டும் எதிர்கால வாழ்க்கையில எச்சரிக்கையா இருந்துக்குங்க. வயின் தாழ்வு, அவங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. அவங்களை சகித்துக் கொள்ளுங்கள். தகுப்பரு பொருட்படுத்தாம விட்டுடுங்க. நீங்க நல்லது செய்ய அவர்கள் தடையாக இருந்தால் பொருட்படுத்தாம சகிச்சுக்க விட்டுடுங்க. கெட்டது செய்யறதுக்கு கூட அவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், போகவே கூடாது. எங்க அக்கா வீட்டுல ஒரு கல்யாணம், நான் போயிட்டு வந்துடுறேன், போகவே கூடாது. எனக்குதான் இல்லையே. நல்லது செஞ்சாங்க தடுப்பாங்க, கெட்டது செஞ்சாங்க பரவாயில்லன்னு விட்டுடுவாங்க மனைவிமார்கள், பிள்ளைகள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நீங்க வாழ்றீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உங்களை மன்னிப்பவனாகவும் உங்கள் மேல இரக்கம் கொண்டு மன்னிக்கிறவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது இன்னைக்கு தொழுகையில ஓதி காட்டப்பட்ட ஒரு வசனம். மனுஷன் அவன மாதிரி நமக்கு அறிவில்லையேன்னு கவலைப்படுறான். அவன மாதிரி எனக்கு பணக்காசு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறான். பணக்காரன் ஆக முடியலையேன்னு கவலைப்படுறான். அவன மாதிரி நமக்கு ஒரு பதவி கிடைக்கலையே அப்படின்னு ஆசைப்படுறான். அவன மாதிரி நமக்கு ஒரு பங்களா இல்லையே அப்படின்னு ஆசைப்படுறான். அவன மாதிரி எனக்கு கால் இல்லையேன்னு ஊனமானவன் ஆசைப்படுறான், கவலைப்படுறான். ஒருத்தங்கிட்ட இருக்கிறத பார்த்து தன்னுகிட்ட இல்லாதவன் ஆசைப்படுறான் அல்லது கவலைப்படுறான். இருக்குதா இல்லையா? நம்ம என்னைக்காவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களை பார்த்து நாமும் இந்த மாதிரி செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கோமா? ஜமாத்தோட தொழுறாதியா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ரம்ஜான் மாசத்துல 30 நாளும் அவர் நோக்கு வைக்கிறாரு. அவர் பேர் அவர் மகனெல்லாம் ஹாப்ஸாவா ஆக்கிட்டாரு, நம்மளால ஆக்க முடியல. என்னைக்காவது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவலைப்பட வேண்டும். அப்படிதான் சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால போனவங்க எல்லாம் பாருங்க நல்லா இருக்கிறாங்க, இஸ்லாத்துல மேம்பட்டு இருக்கிறாங்க. நான் 2 வருஷமா இஸ்லாத்துல பின்தங்கி போயிருக்கிறேனே என்று அவங்க கவலைப்பட்டாங்கல்ல. அந்த சஹாபாக்களை போன்று கவலைப்படுபவர்கள் யார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வசனத்தின் வாயிலாக கேட்கிறார். புகாரில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லதி தஃபூதுஹு ஸலாத்துல் அஸ்ர் கன்னமா உத்திர அகலஹு வ மாலுஹு. யாருக்கு அசனுடைய தொழுகை விடுபட்டு போச்சோ அவருக்கு தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய செல்வமும் அழிந்ததற்கு சமமானது அப்படின்னு கவலைப்படணும். அசல் தொழுகையை விட்டுட்டோம்னு வச்சுக்கீங்க, தவறி போச்சு, ஜமாத்தோட தொழுக முடியல, அல்லது அன்னைக்கு கலாமா கூட தொழுது வாய்ப்பே இல்லை, கலாவாயிடுச்சு. அப்ப அவருக்கு அவருடைய மனைவியும் அவருடைய செல்வங்களும் அழிந்தது போன்ற ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. அப்படி அவர்களும் கவலைப்பட வேண்டும். யார் இப்படி கவலைப்படுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அதே போல தபரானில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறான், நிறைய பணக்காட்சியும் கொடுத்திருக்கிறான். பணங்காசு கொடுக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவரு ஹஜ்ஜி செய்யல. ஹஜ்ஜி செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. 5 வருஷமா அவர்கிட்ட பணங்காசு நிறைய கொண்டு கிடக்குது. ஆனா 5 வருஷமாயும் அவர் ஹஜ்ஜி பண்ணல. அப்படின்னா 5 வருஷமா அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் 5 வருடத்திற்கு பிறகு அவர் என்னை அடையவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் 5 வருஷத்துக்கு பிறகு அவர் 10 ஹஜ்ஜி பண்ணாலும் அவர் என்ன செய்ய முடியாதா? அல்லாஹுவை உண்மையாக முழுமையாக நெருங்கிவிட முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானில பதிவு செய்யப்பட்டது. காரணம், அந்த கடமை ஆன பிறகு உடனே அந்த கடமையை செஞ்சு முடிச்சது. அதுதான் அல்லாஹ் தஆலா நம்ம ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆத்தமுல் அசமோன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், பெரிய இறைநேசர்.
அவர் சொல்லுவாரு, என் மக இறந்து போச்சு, என் மக இறந்து போச்சு, சின்ன வயசு, சின்ன புள்ள, 2-3 வயசுக்குள்ள இறந்து போச்சு. ஊர்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்ன விசாரிச்சாங்க, உன் மக இறந்து போச்சு, உன் மக இருந்துச்சு அப்படின்னு. ஆனா நான் ஒரு நாள் அசர் தொழுகையை விட்டுட்டேன். அபு இஸ்ஹாக் அல் புகாரியை தவிர வேற யாருமே என்கிட்ட வந்து விசாரிக்கல. இப்படி அசர் தொழுகையை விட்டீங்க அப்படின்னு அபு இஸ்ஹாக் அல் புகாரி மட்டும் தான் கேட்டாங்க. ஊர்ல ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்கல, என்ன அசர் தொழுகை தானே அவங்க. சமயங்கள்ல நம்ம வளமையா தொழுகைக்கு வரக்கூடியவங்ககிட்ட நான் கேட்பேன், இன்னைக்கு வரி தானே அவங்கள அப்படின்னு கேட்பேன். கொஞ்சம் வேலை போயிடாது அப்படின்பா. சில பேர்கிட்ட இப்படி கேட்கும்போது அவங்க என்ன கேட்கறாங்க, நீ ஏதாவது வரணுமா, வேற எங்கேயும் போக கூடாதா அப்படின்பா. ஒரு நேரத்துக்கு இவர் போறனாக்கா அடுத்த நேரத்துக்கு இவர் கேட்பாருன்னு சொல்லி 2 நாளைக்கு வர மாட்டாங்க சில பேர். இந்த ஆத்தமுல்லா அசிமுடைய இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு வரலாறெல்லாம் படிச்சுக்கிட்டு, ஆனா அல்லாஹ் கேட்கணுங்கிறான், ரசூலுல்லாஹ் கேட்கணுங்கிறாங்க. இது ஒரு கவலைக்குரிய விஷயம், வருத்தத்துக்குரிய விஷயம். இதெல்லாம் விசாரிக்கிறாங்க. எங்க அசலுக்கான, எங்க டோருக்கான, எங்க பட்ஜெட்டுக்கான விசாரிக்கணுமா? விசாரிச்சா அது வேற மாதிரி போகுது இருக்காரு. அந்த மாதிரி என்னுடைய மகள் இறந்ததுக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் விசாரிச்சாங்க. ஆனா ஒரு நேரம் தொழுகையை நான் விட்டதுக்கு ஒருத்தரை தவிர வேற யாருமே கேட்கவே இல்லை. அவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க. நன்மையான விஷயங்கள்ல மக்கள் அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாங்க என்பதாக ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அதே போல லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரிய மார்க்க மேதை, இப்னு அபி தவ் என்று ஒரு மார்க்க மேதை, இவங்க 2 பேரிடத்திலையும் என்னால கல்வி கற்க முடியவில்லையே சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலம் ஃபுல்லா கவலைப்பட்டிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு 9 வயசு இருக்கும் போதே அவங்க 2 பேருமே மௌத்தா போயிட்டாங்க. 9 வயசு இருக்கும் போதே அவங்க மௌத்தா போயிட்டாங்க. 9 வயசுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க, பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்ககிட்ட கவலைப்பட்டு சொல்லி காலத்துல வருத்தப்பட்டாங்க. நம்மள எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியுதுன்னு வருத்தப்பட்டு, இதை வருத்தப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்தும் வானத்தில் போய் ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஆனா நடந்து ஹஜ்ஜி செஞ்சாக்க நிறைய நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. என் வாழ்நாளில் நான் ஒரு முறை கூட நடந்து ஹஜ்ஜி செஞ்சதே இல்லை. நான் என் வாழ்நாள்ல ஒரு முறை கூட, அவர் 50-60 ஹஜ்ஜி பண்ணியிருக்கிறாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ஒரு ஹஜ்ஜி கூட நடந்தே போகல. ஒட்டகத்து மேலையும் குதிரை மேலையும் கழுத்தை மேலையும் ஏறிதான் போய் நான் ஹஜ்ஜி பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு தடவைக்கும் நடந்து போனோம்னா ஒவ்வொரு காலெட்டுக்கும் நன்மை கிடைக்கும், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லையே என்று அவர்கள் வருத்தப்பட்டதாக ஹதீசுகள்ல காண முடியுது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. உட்காந்துட்டு அழுகுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய சக தோழர்கள் எல்லாம் வந்து, என்னங்க எங்க அம்மாவும் தான் இறந்து போச்சு, எங்க தகப்பனார் இறந்து போயிட்டாங்க, எங்க தாயார் இறந்து போயிட்டாங்க, அண்ணன் இறந்து போயிட்டாரு, அன்னைக்குதான் எங்க வீட்டுல வந்து விடுங்க பொறுமையா இருந்த சைவத்தன்மையோட பொறுமையா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தான் புத்திமதி சொல்லி கொடுத்து, இன்னைக்கு உங்க அம்மா இறந்த உடனே இப்படி அழுவுறீங்களே, ஊருக்குதான் உபதேசம், நீங்க என்ன இப்படி செய்றீங்க அப்படி சில தோழர்கள் அவங்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வல்லாஹிலா இன்னமும் காணலி வாபானி இல் ஜன்னா பகலுக்கு அகதுகுமா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எனக்கு எப்பயுமே 2 திறந்தே இருந்துச்சு. சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எனக்கு 2 திறந்தே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 1 மூடிக்குச்சு. எங்க அம்மா எனக்கு அப்படி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா இறந்துட்டதுனால எனக்கு எங்க அம்மா எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அந்த வாசல், எனக்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்கக்கூடிய அந்த வாசல் இன்னைக்கு மூடப்பட்டு விட்டது. அதை நினைச்சுதான் அழுத. எங்க அம்மா இறந்ததுக்காக நான் அழுகல, எங்க அம்மாவுடைய துவா எனக்கு இனி கிடைக்காதே என்று நான் வருந்துகிறேன் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதாக ஒரு வரலாறு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில நம்ம என்ன கவலைப்படும்,
அவன மாதிரி பணக்காரனாக முடியலையேன்னு வருத்தப்பட்டிருக்கோம். அவன மாதிரி பங்களா வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டிருக்கிறோம். அவன மாதிரி உடை உடுத்த முடியலையேன்னு கவலைப்பட்டிருக்கிறோம். அவன மாதிரி பைக் இல்ல, கார் இல்ல, அவன மாதிரி அழகா இல்ல, அவள மாதிரி அழகா இல்ல. இப்படிதான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர, நம்ம கிட்ட இருக்கிறத நினைச்சு ஒரு நாள் சந்தோஷப்பட்டதே கிடையாது. நம்மளோட கீழே இருக்கிறவன் கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க இருக்கிறான். அவனை பார்த்து நமக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் பைக் இருக்கு, சைக்கிள் இருக்கு. என்னைக்கா நம்ம அதை சந்தோஷப்பட்டு வந்ததே கிடையாது. அதிகமா இருப்பவர்களை பார்த்து நாம கவலைப்படுறோம். ஆனா நம்ம நன்மையான விஷயங்களை செய்வதற்கு செய்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நம்ம வருத்தப்பட்டதே கிடையாது, கவலைப்பட்டதே கிடையாது. அவங்க 5 நேரம் துருவுறாங்க. அவங்க ரம்ஜான் மாசத்துல 2 குரான் ஓதிட்டாராமே. ரம்ஜான் மாசத்துல 30 நாள் தராவீங்க ஜமாத்தோட போய் தொழுதாராமே. நம்ம போக முடியலையே. வருத்தப்பட்டிருக்கிறோமா? வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா நீங்க வருத்தப்படுங்க என்று இந்த திருக்குறானுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நன்மையான விஷயங்களை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ஆர்வத்தையும் அதில் தேட்டத்தையும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.